வணக்கம் உறவுகளே, அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தென்னை மரத்தை வந்து காண்டாமிருக வந்து தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து இன்றைக்கி காண்டாமிருக பொரி ஒன்று செஞ்சு வைக்க போகிறோம். பாருங்க, அந்த காண்டாமிருகம் தாக்கி அந்த குருத்தை ஃபுல்லாக தின்றுது. அந்த குருத்தை திண்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 குருத்து ஒரு ஓட்டன் போட்டுச்சுன்னு வைங்க, 3 குருத்து 4 குருத்து காலி ஆயிடுது. இங்கே பாருங்க, இது வந்து பாலை விட்ட மரம். பாலை விட்ட மரத்தையே இப்படி கடிச்சிச்சுன்னா மற்ற மரத்தில் என்னது செய்கிறது? ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சரி வாங்க, ஒரு காண்டாமிரத்துக்கு ஒரு பொரி வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்துருண்டிலாம் வச்சு பார்த்தேன். அந்துருண்டையெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்பாரு. அங்கே பாருங்கள், அது வந்து அந்த சைடு, இது வந்து இந்த பக்கம் மரத்தையும் காலி பண்ணிடுச்சு. 20 மரமே காலியாச்சுன்னா நான் எங்கே போகிறது சொல்லுங்கள்? அதனால் அவனை நான் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு பொரி மாதிரி செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத பற்றியான முழு வீடியோ தான். வாங்க அப்படியே பதிவை பார்க்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு ஒரு 4 கிலோ, அப்புறம் வந்துட்டு நாட்டு சக்கரை ஒரு 2 கிலோ, அப்புறம் தயிர் பாக்கெட்டு ஒரு 2 10 ரூபா பாக்கெட்டு, 20 பாக்கெட்டு. இந்த நாட்டு சக்கரையும் தயிரும் வந்து நொதித்தல் செய்யும். அந்த ஆமணக்கு புண்ணாக்கு வந்து ஸ்மெல்லு கெட்டவாறு அடிக்கும். நல்லா நொதிச்சிச்சுன்னா அந்த நொதிக்கிறப்ப தேவையில்லாத வண்டுகள் எல்லாமே வந்து உள்ளே விழுகும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொரிப்பு செட் பண்ண போகிறேன். ஒரு 15 லிட்டர் கேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துலாம் ரெடி பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம 50 சென்டில் 2 பக்கம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. நம்மளால் பாறேன் என்னோட பண்ணிக்கிருக்காங்க இவங்க அப்படின்னு இருக்காப்புல. அப்படியே போட்டு நல்லா கிண்டி விடணும். கீழே வந்து இதாகக்கூடாது, படிஞ்சிடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டுருங்க நீங்கள் செய்கிறப்ப. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கடைசியாக பார்ப்போம். நம்மளும் 4-5 வீடியோ பதிவு பார்த்துட்டு தான் இந்த ட்ராப்பை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவோட கடைசி பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படியே வாங்க, ஒன்றா ப்ராப்பராக ரெடி பண்ணுவோம். நல்லா கிண்டி விடுங்க, உள்ளே போய் ஃபுல்லாக கட்டியாகாத அளவுக்கு. ஏன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அது. அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. கலக்கிட்டு தயிர் பாக்கெட்டை ஊற்றி விட்டுலாம். அந்த ஸ்மெல்ல உண்டாக்கணும்ப்பா. ஏன்னா 4 நாள் ஆகும் உண்டாக்கணும். அது 4 நாள் 5 நாள் ஆயிரும் நம்ம இதாகிறதுக்கு, நொதிக்கிறதுக்கு. நொதிச்சா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம தலைவன் காண்டாமிருக வண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். 50 சென்ட்டுக்கு 1 வச்சா போதும்னாங்க. நான் 2 ட்ராப் வைக்க போகிறேன். எதில் வந்து சிக்கிறான்றதை பார்ப்போம். அவனை சிக்கி சோழியை முடிச்சாகணும் அப்படின்ற முடிவில் தான் இருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மரத்துக்கு கீழே நம்ம ஒன்று வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த மரத்துக்கு கீழே ஒன்றையும், இன்னொன்று வந்து அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டு அந்த இடத்துல ஒன்றையும் நம்ம இப்போ செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டு பார்த்தா இந்த ட்ராப்பில் இப்போதைக்கு ஒன்றும் வரலை. வச்சு 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆனாலும் இந்த ட்ராப்பில் எந்த இதுவுமே கிடைக்கல. ஏன்னா 2 செட் பண்ணோம் நம்ம. இப்போ அந்த ட்ராப்பில் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தென்னங்கண்டு 20 கண்டு இருக்குது. அதை செட் பண்ணதில் அங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்கேன். இந்த ட்ராப்பில் ஒன்றும் வரல. அந்த ட்ராப்பில் எதுவும் சிக்கியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். போய் வந்துட்டோம். இந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் வச்சுருந்தேன். பாருங்க, தெரியுதா? ஒரு 10 வண்டு கிடக்கு, காண்டாமிருக வண்டு. 2 4 6 8 வண்டு கிடக்கு, 10 வண்டு. அப்போ வந்து இந்த ட்ராப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். நானும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். காண்டாமிருக வண்டை பிடிக்கிறதுக்கு இந்த வகையில்
இது பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், சட்டி பெருசாக இருக்குது. தண்ணி 3 கூட ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. எதில் வந்து மாட்டுறானோ மாட்டட்டும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் டாப் அப் பண்ணி கிண்டி விடலான்னு பார்க்குறேன். நன்றி.